Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அவர்கள் மாலை 7 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இனி வரப்போகின்ற காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் என்ன செயலை செய்து கொண்டிருப்பார்கள் என்றவாறு நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். அதாவது an activity in progress at a future point in time. இதற்கு நாம் பயன்படுத்துகின்ற டென்ஸ் தான் future continuous tense. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus will be plus main verb வந்து ing ஃபார்ம்ல இருக்கு. இத்துடன் a time reference, ஒரு future time referenceம் குறிப்பிடப்படும். அதாவது எதிர்கால காலம் உண்டு. இங்கு சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் என்ன, தன்மையாக இருந்தால் என்ன, அதாவது எழுவாய் ஒருமையாயின் என்ன, தன்மையாயின் என்ன, will be தான் helping verb இருக்கும். So no need for you to worry about singular or plural subjects. இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தை எவ்வாறு அமைக்கலாம் என்று பார்ப்போம். அவர்கள் மாலை 7 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் they will be having அல்லது eating எது வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். having பயன்படுத்துவோம். they will be having என்ன சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள்? இரவு உணவு. they will be having dinner. எப்போது? at 7 p.m. they will be having dinner at 7 p.m. எல்லாரும் பாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. they will be having dinner at 7 p.m. நீ போன் பண்ணும் போது அவள் நித்திரை செய்து கொண்டிருப்பாள். இவர் ஒரு நேரத்தை சொல்லி போன் பண்ணுவேன்னு சொல்றார். அவ எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல அவன் நித்திரை செய்து கொண்டிருப்பாள் என்று, நித்திரை கொண்டுட்டு இருப்பாள். she will be sleeping. எப்போது? when you telephone her or when you phone her, when you call her, எது வேணுமென்றாலும் சொல்லலாம். she will be sleeping when you telephone her. she will be sleeping when you telephone her. குழந்தைகள் இன்று மாலையில் இந்த பூங்காவில் விளையாடி கொண்டிருப்பார்கள். நாங்க பூங்காவில தான் நிக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்? இன்றைக்கு பின்னேரம் மாலையில் குழந்தைகள் வந்து இங்க விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்ப மாலையில வந்து அவங்க விளையாடி கொண்டிருப்பதை காண முடியும். the kids will be playing in the park. the kids will be playing in the park this evening. today evening அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்வோம்? very good, this evening. the kids will be playing in the park this evening. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. amazing. the kids will be playing in the park this evening. நாங்கள் அடுத்த வார இறுதியில் மலையேற்றம் செய்து கொண்டிருப்போம். அடுத்த வார இறுதியில மலையேற்றத்துல போய்கொண்டிருப்போம், செய்துட்டு இருப்போம். we will be hiking in the mountain next weekend. we will be hiking in the mountains next weekend. again, we will be hiking in the mountains next weekend. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. very good. அவளுக்கு அதிகாலையில் எழுவது பழக்கமாக இருந்தது. அதிகாலையில் எழுந்து வந்தாள். அப்ப கடந்த காலத்துல ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு பழக்க வழக்கமாக இருந்து வந்தது. now it is a discontinued past habit. அதேபோ இடைநிறுத்தப்பட்ட கடந்த கால பழக்க வழக்கம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஆங்கில வாக்கிய அமைப்பு subject plus used to plus V1 form என்றவாறு அமையும். இங்கு உதவி வினைச்சொல் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் என்ன, தன்மையாக இருந்தால் என்ன, used to
பிளஸ் V1 ஃபார்ம் என்றவாறு பயன்படுத்துவோம். அவளுக்கு அதிகாலையில் எழுவது பழக்கமாக இருந்தது. She used to wake up early in the morning. She used to wake up early in the morning. Again, she used to wake up early in the morning. ஒவ்வொரு கோடையிலும் கடற்கரைக்கு போயிருக்கிறோம். It is a discontinued past habit. இப்ப நாங்க போறாங்களா? No. இனிமேல் போவோமா? We don't know. தெரியாது. ஆனால் எங்களுக்கு கடந்த காலத்துல அது ஒரு பழக்க வழக்கமாய் எங்களுக்கு இருந்திருக்குது. We used to go to the beach every summer. We used to go to the beach every summer. எல்லாரும் பாய் விட்டு எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We used to go to the beach every summer. நாம் ஏரியில் நீந்தியதுண்டு. இப்ப எங்களுக்கு நீந்துற பழக்கம் இல்ல. இனி நீந்துவோமா ஆண்டாலும் தெரியாது. ஆனா முந்தி நாங்க நீந்தி இருக்கிறோம். We used to swim in the lake. We used to swim in the lake. Again, we used to swim in the lake. அவள் இரவு 8 மணிக்குள் இரவுணவு தயாரிக்க வேண்டி இருக்கிறது. இங்கு நாம் ஒரு டெட்லைன் ஒன்று குறிப்பிடுகின்றோம். அதாவது something will happen at or before a certain time அப்படின்னு சொல்றோம். That means there's a deadline. இதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அமைப்பு தான் by plus time expression. By plus time expression. By plus time expression. அவள் இரவு 8 மணிக்குள் இரவுணவு தயாரிக்க வேண்டி இருக்கிறது. Has to. என்ன வடிவம் பயன்படுத்த வேண்டும்? Has to என்கின்ற வடிவம். She has to prepare dinner by 8 p.m. by your time reference. She has to prepare dinner by 8 p.m. எல்லாரும் பாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She has to prepare dinner by 8 p.m. அவன் வார இறுதிக்குள் தனது அறையை சுத்தம் செய்வான். அது அவனுடைய ஒரு விருப்ப தெரிவா இருக்குது. willingness. He will clean his room. He will clean his room by the weekend. He will clean his room by the weekend. Again, he will clean his room by the weekend. அவர்கள் நள்ளிரவுக்குள் வந்தடைய வேண்டும். கட்டாயம் நள்ளிரவுக்குள்ள வந்து சேர்ந்துடணும். அப்பதான் எங்களை செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்ய முடியும். அப்போ இங்கு நாம் should என்னும் மாடல் verb பயன்படுத்துவோம். They should arrive by midnight. They should arrive by midnight. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. You got it. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They should arrive by midnight. They should arrive by midnight. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Subject plus will be plus ing form plus a future time reference என்பதையோ, subject plus used to plus V1 form என்பதையோ, by plus time expression என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி கொள்ளுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't hesitate to comment or don't ignore the comment section. தயக்கப்படவும் வேண்டாம் கமெண்ட் பண்றதுக்கு. இல்ல தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் செய்துட்டு போயிடாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.